கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 36ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியருளும். இந்த வசனத்திலே 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக கர்த்தரை அறிந்தவர்கள், இரண்டாவதாக செம்மையான இருதயம் உள்ளவர்கள். முதலாவதாக கர்த்தரை அறிந்தவர்கள் மேல் கர்த்தருடைய கிருபை தங்கும். கர்த்தரை அறிந்தவர்கள் என்றால் யார்? ஆண்டவராகிய கர்த்தர் உலகத்தை உண்டாக்கினார். அவர் இந்த பூமியிலே வந்து எனக்காய் இரத்தம் சிந்தினார். அவருடைய இரத்தத்தின் வல்லமை என்னை மீட்டிருக்கிறது. பரலோக ராஜ்ய பரியந்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை நடத்துவார் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய கிருபை அவர்கள் மேல் தங்கும். இரண்டாவதாக செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நீதி உள்ளவர். நம்முடைய இருதயம் செம்மையாக இருக்க வேண்டும். மற்றவர்களை மதிக்க வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். இனிப்பை இனிப்பென்றும் கசப்பை கசப்பென்றும் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு செம்மையான இருதயம் உள்ளவர்களாய், தகப்பனாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் உள்ளதை உள்ளதென்று சொல்லத்தக்கதாய் உண்மையாய் நேர்மையாய் நடக்கிற ஒரு இருதயம் இருக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை ஸ்திரப்படுத்துவார். 2 காரியம். முதலாவதாக ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வது, இரண்டாவதாக கர்த்தருடைய நீதியை பெற்றுக்கொள்வது. நாம் கர்த்தரை அறிந்து கொள்வோம், செம்மையான இருதயம் உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் தாம் இந்த பூமியிலே சகல நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் வாழ்க்கையில தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.